வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில என்ன தேவை? அன்பு தாங்க தேவை. அந்த அன்பை பத்தி, அதாவது காதலை பத்தி இந்த வருஷம் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும், புது புது காதல் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆகும், யார் யாரெல்லாம் காதல்னால பைத்தியம் பிடிச்சு ஓட போறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பாருங்க, நான் எவ்வளவு ஹாப்பியா பேசுறேன்னு பாருங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ஆமா, சந்தோஷம். காதலை பத்தி பேச போறோம். காதல் அப்படின்னு சொல்லும் போதே, முன்னெல்லாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே விரட்டி விரட்டி அடி, செம்ம அடி விழுகும். அது மட்டும் இல்லாம காதல் தோல்வியில நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. காதல் அப்படின்னாலே ஒரு மாதிரி லவ்வா பண்ற நீ வா மவனேன்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ள இருக்கிறவங்கள சும்மா ஒரு பையன் நின்று பொண்ணுட்டு நின்று பேசினாலே பிடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப காதல் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க. காதல் பண்றியா? காதலா? ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா? மனசார பிடிச்சிருக்கா? ஜாதகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் காதலர்களுக்கு, அதாவது லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல? சோ யார் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் நல்லதே பேசிடுவோமே. அதாவது எந்த ராசிக்காரர்களோட சேர்ந்தா நல்லது, எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும்? நிச்சயமாப்பா. அதாவது பொதுவாகவே காதல் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். ஏன்னா பல பேருக்கு புரியாத ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் பண்ணாலே தப்பு அப்படின்னு ஒரு பார்த்த காலகட்டம் போய் இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்க மாட்டேன்னு பேரண்டே கேட்குறாங்க. நம்ம சவுத் சைடில் தான், நம்ம நாட்டு சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பேரண்ட் கிளைண்ட்டாவே வந்தாங்க. மேம், இங்கே என் பொண்ணுக்கு இன்னும் லவ் பண்ணுறதுக்கான ப்ரொபோசலே வரல, நான் என் பொண்ணு ரொம்ப அவளை விட நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நீ எல்லாம் லவ்வே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா. நிச்சயமா இங்கே நம்ம இந்த பக்கம்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம், அங்கெல்லாம் அவங்களே அவங்களோட ஏஜ்க்கான விஷயங்களை அவங்க பண்ணியே ஆகணுன்ற மாதிரியான விஷயங்களா பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிள்ளைங்க நாங்களே ஒரே குழந்தை பெற்று வச்சுட்ருக்கோம், நிம்மதி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரியான பேரண்ட்ஸ் வராங்க. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல எத்தனையோ வருஷம் லவ் பண்ணோம், இப்போ எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு வரக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது என்ன வேணால் பணம் சம்பாரிச்சிடலாங்க, வீடு சம்பாரிச்சிடலாம், சொத்து சம்பாரிச்சிடலாம், நகை பணம் சம்பாரிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்கு போனால் நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேர் இல்லையா? அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். ஸோ அந்த அன்பு நிலை கரெக்டாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த காதல் அப்படின்னாலே ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. அது அன்பினுடைய வெளிப்பாடு தான். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை பொறுத்து, ஒரு தாய் ஒரு குழந்தை மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு மாதிரி தான் இதுவுமே ஒரு புரிதல். இது எல்லார் மத்தியிலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா பல பேர் ஒரு விதண்டாவாதமான விஷயமாவும் பார்க்குறாங்க, இது உணர்வுபூர்வமான விஷயமாவும் பல பேர் பார்க்குறாங்க. ஸோ அன்பான ஒரு சொல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, குடும்பம்ன்ற ஒரு அழகான வாழ்க்கைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு அன்புக்கான ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும்ன்றதை சொல்லி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஸோ காதல், ஒரு அன்பு இருந்தாதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளேயா இருக்கட்டும், தாய் பிள்ளையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், அம்மா குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கலாமே, அந்த இது நல்லபடியா போகும், அதுக்கான ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஏன்டா நம்மளுக்கு மட்டும் காதல் சக்சஸே ஆக மாட்டேங்குது, நம்மள பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த வருடம் எந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா பார்த்து சொல்லதான் போறோம். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் கைகூடும்? இதெல்லாம் நியாயமா? இப்போ மற்றவங்கலாம் கோச்சிப்பாங்களே, எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா விதமான காதலுக்கான திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல பொதுவாக என்னன்னா 2026 நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான கொடுப்பனை இந்த வருடத்துல உண்டு. அதுல நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதாவது நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரிலன்னு பயந்துட்டு இருந்தவங்க கூட இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த வட்டம் 12 ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பா டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா போன வருஷம் பார்த்தா நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியுமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் நினைச்சது நடந்திருக்காது. இவங்கள மனசுல நினைச்சிருப்பாங்க, ஆனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் அந்த காதலுக்குள்ள வந்திருக்கும். அதிகமா காதல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்வி எனக்கு கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. காதல் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றம் படுறது, ஏமாந்து போறது ஆண்களா பெண்களா? பொதுவாகவே அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தோஷம், அந்த பகிர்வு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதில் ஏமாற்றப்படுறதும் நம்ம ஏமாந்து போகிறோமா அப்படின்னா, எப்பயுமே உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடாக நம்ம காட்டும்போது அதீத பற்று எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனை பிரிவினை சந்திப்பாங்க. ஸோ இதில் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எந்த அளவுக்கு நிறைய இப்போ நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஈக்குவலாக பெண்கள் வராங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஆண்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ நிறைய கவுன்சிலிங் மாதிரியே இது கவுன்சிலிங்காகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாதகத்தை தாண்டி
ஜாதகத்துல பிரச்சனைகளை தாண்டி எனக்கு வந்து நான் சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு தாட் இருக்குன்னு வரக்கூடியவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு போயிட்டு ஓ இதுல சரி, பேரண்ட்ஸே கேட்டு வராங்களா உங்ககிட்ட கேட்டு ஆமா வராங்களா? ஜாதக ரீதியா சரி எனக்கு பிரச்சனை இருக்குன்றதப்போ இதை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் எனக்கு அந்த பொண்ணு திரும்பி வருவாளா ம். வரமாட்டாளான்ற அளவுக்கு ஒரு கேட்டகரி ஆஃப் பசங்களும் இருக்காங்க. கேக்குறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் சரி எனக்கு அவன் எப்படியா என் லைஃப்ல கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு நான் என் பேரண்ட்டை மேம் நீங்க வேணா என் பேரண்ட்டை பேசுங்க என் ஜாதகத்தை பத்தி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்கு. இல்ல கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஈக்குவலா இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை நான் பாக்குறேன். சூப்பர், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்ககிட்ட யாராவது வீட்டுக்கு தெரியாம நாங்க எங்க ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கோம், எங்க காதல் வந்து ஒண்ணு சேருமா அப்படின்னு வந்து நிறைய பார்த்துருக்காங்களா? பிள்ளைங்க வருவாங்க. ம். சில பேரண்ட்ஸ் வருவாங்க. எனக்கு எப்படி ஒரு என் பையன் லவ்ல இருக்கான்னு எனக்கு தெரியுறது. அந்த பொண்ணோட விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். என் பையனுக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகுமான்னு அம்மா அப்பாவே கேட்குறாங்க. ஓகே. பிள்ளைங்க ஒரு பக்கம் தனியா பார்க்குறாங்கன்னா, பேரண்ட்ஸே வந்துட்டு பையன் லவ் பண்றான், பொண்ணு லவ் பண்றா. ம். அது சக்சஸ் ஆகுமா ஆகலையான்ற அளவுக்கு பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ என் பொண்ணு ஜாதகத்துல இப்படிதான் இருக்குன்னா நீங்க சொல்லுங்கம்மா, வெளிப்படையா சொல்லுங்கம்மா, நாங்க என்னன்றதை நாங்க பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு இப்ப பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத நான் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காதலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த வருஷம் அதிகமா வந்து காதல் திருமணம் தான் நடக்கும், அதுவும் கலப்பு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ காதல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தா இப்போ ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள காதல் லவ் பண்ணாவே என்ன நினைப்பாங்கன்னா கடைசி வரை இவங்க கூட இருப்பாங்களான்னு. சில பேருக்கு சண்டைகள் பார்த்தா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சில பேர் நீ என் கூட இருக்க மாட்ற அப்படிங்கிறதுக்காகவே சண்டைகள் வரும். மேக்ஸிமம் என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போறாங்க? அதாவது என்னன்னா ஒரு புரிதல் குறைபாடு தான். வேற எதுவுமே இல்ல. நம்ம சொன்ன மாரி தான். இப்போ இது எனக்கானவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவன் எனக்கானவனா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி ஒரு பெண் வந்து அது பொசசிவ் தானே. ம். அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தானே பொசசிவ், சந்தேகம் எல்லா விஷயங்களும் வர்றது. ஸோ ம். இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல நீ யாரையும் பார்க்காத. இதனால என்னை மட்டுமே கவனி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நிலை. இதே வந்து ஆண்களா இருந்தாலும் சரி. உனக்கு எதுக்கு அவன் கூட பேச்சு? எதனால நான் இருக்கேன்ல. இதுவே என்னன்னா உங்க அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடா தான் இருக்கு. அது ஓவரா போகும்போது என்ன ஆகுதுன்னா சந்தேகமா போகுது. நீ இன்னைக்கே இப்படி சந்தேகப்படுறா, நாளைக்கு என்ன எப்படி பண்ணுவ? அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை. இது ஜாதக ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் பொசசிவ்க்கு காரணமே அந்த புதன் அன்புன்னு தான். ஓ! அந்த காதலுக்கான கிரகமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது எங்கேயாவது போய் டேமேஜ் பண்ணி விட்டுரும். என்ன கிரகங்க அது? அது புதன் தான், காதலுக்கான புதன் கிரகம். தான். வேற புதன் எதுவும் இல்ல. தானா? காதல்னாலே ஓகே, ஓகே. புதன் தான். ஓகே. ஸோ எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க புதன அப்படிதான் அதாவது ஒரு 3 கிரகங்கள் எடுத்துக்கலாம்டா. ஆ. எப்பயுமே வந்து கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள தீர்மானம் பண்ணும். அதுல வந்து ஒரு காதல் மலரணும் அப்படின்னா, அன்ப பரிமாறிக்கணும்னா ஒரு புதன் வேணும். ம். சரிங்களா? அதான் அன்புக்கான கிரகம். அது யார் கூட பரிமாறும்? எதிர்ப்பாலின ஈர்ப்பு. அப்ப சுக்கிரன். ஓகேயா? நம்ம மனசு ஒருத்தவங்கள பிடிக்கணும் இல்லையா? அது சந்திரன். ம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்? அந்த நான்ற ஒரு எண்ணம் வந்து எங்க வரும்னா குருவா வரும். இதெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராகுக்கு இதோட தொந்தரவு பண்ணி, நமக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா, நிறைய பிரச்சனைய சந்திப்பாங்க. தவறான ஆட்கள லவ் பண்ணிருவாங்கல்ல. எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா ராங்கான ஜோடிய போய் செலக்ட் பண்ணுவாங்க? இது செட் ஆகாதுன்னு தெரியும். ஆனா அந்த அதத்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த காதல் தான் வேணும். அந்த அன்பு தான் வேணும்னு யாரு செலக்ட் பண்ணுவா? எந்த ராசிக்காரர்கள் செலக்ட் அதாவது பண்ணுவாங்க? பொதுவாவே வந்து இந்த விருச்சிகம் என்ன பண்ணும் அப்படின்னா, எது வேண்டா வெறுப்போ அததான் செய்யும். ஆ. அதே மாரி தான் சிம்மம். ம். இது எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கான விஷயங்கள் நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு. அதே மாரி கும்பம். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான தன்மைகள வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள். நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் மல்லு கட்டுறவங்கள்ல மேஷம், அதே மாரி நமக்கு சிம்மம், விருச்சிகம், அ கும்பம். இவங்கலாம் வந்து சில விஷயங்கள் எப்படின்னா, அந்த அடாமன்ட்டா இருப்பாங்க. ஓகே. டாட்டூ போட்டுருக்கான் பாப்பா. அவன பார்த்தா பொறுக்கி மாரி இருக்கு. நமக்கு செட் ஆகாது. அப்பந்தான் எனக்கு வேணும். ம். அப்படின்ற அளவுக்கு அடமான கொடுக்கிற நிலைமை சில பேருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துல பிறக்கிற பிள்ளைங்கலாம் மகரத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கரெக்ட்டா அந்த ரேஸ் போற பையன், இந்த காதுல கடுக்கா போட்டுட்டு இருப்பான். கையில இது போட்டுட்டு இருப்பான் டாட்டூ இதெல்லாம் தான் பிடிக்கும். ஏய் அவன்லாம் பார்த்தா சரியா தெரியல. ரவுடி மாரி இருக்கான். இல்ல, இல்ல எனக்கு அவனோட ஆட்டிட்யூட் தான் பிடிக்கும். இவங்க ரொம்ப பக்காவா ஹோம்லியா வளர்த்து வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த மாரி விஷயங்கள் தான் பிடிக்குன்ற அளவுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய நிலையை குடுக்கிறது. ஓகே. ஃபைன். எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா இது செலக்ட் பண்ணுவாங்க? பார்த்தா ஒரு ஜாதகம் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் கூட ஒழுங்கா நடந்திருக்காது. ஏனோ தானோன்னு தான் வீட்ட விட்டு வெளிய வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள வந்து மேட் ஃபார் ஈச் அதர். என்ன சண்டை வந்தாலும் சரி, என்ன அடிச்சுக்கிட்டு போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் காசே இல்லைனாலும், எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். அப்படிப்பட்ட பேர செலக்ட் பண்ணக்கூடிய ராசி என்ன ராசி? இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் நுணுக்கமா வேற விதமா பதில் சொல்றேன். அதாவது எப்படின்னா 24/7 எப்பயுமே ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆஹா. அதே மாரி பேர வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபம், துலாம் இது 2மே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ கன்னியும் சரி, மீனமும் சரி. ஆ. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, பேர ரொம்ப கண்காணிப்பா வச்சுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 24/7
லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ம். ரிசீவ் பண்றாங்களோ இல்லையோ கொடுக்க ஆட்களா இருப்பாங்க. ஏய் நீ என்னப்பா நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சே விதியேன்னு மாறக்கூடிய ஒரு ஆட்களும் உண்டு. ம். ஸோ இதில் ராசிக்காரங்களா பார்க்கறத விட கிரகம்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த கட்டத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு வேணாலும் சேர்ந்துருக்கட்டும். ம். சுக்கிரன் செவ்வாய் இதுதான் பலம், இதுதான் பலவீனம். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பேரை நல்லா பார்த்துப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம், ரொமான்டிக் எல்லாமே இருக்கும். இதே கிரகம் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டான பேர் அமையலைன்னா கழட்டி விட்டு இன்னொரு பேர் பார்க்கறதுக்கும் தயாரா இருக்கும். டாடா பை பை அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ ஆனா பேர் அமைஞ்சா கரெக்ட்டா பார்த்துப்பாங்க. உண்மையிலே ஓகே. ஸோ ஒரு ஒரு சில விஷயங்கள், சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கிளியரா கேட்டு தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் காதல் கைகூடுமா? கைகூடாதா? இந்த வருஷம் வந்து என்ன நிலைமையில இருக்கும்? சில பேர் இருக்காங்க 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த வருஷம்லாம் கவலைப்பட வேண்டாம். டும் டும் கல்யாணம் ஆயிடும். கேட்கும்போதே நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமா. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி இருக்கும்? காதல் கைகூடுமா? கைகூடாதா? யாரு காதல்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுப்பா? யாரு காதல்ல நெறைய வந்து அன்பு குடுப்பா? அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மிக குறிப்பா, மிக மிக குறிப்பா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து நம்ம புதனுக்கான அதிபதியான வீடு இல்லையா? ஆஹா! ஸோ காதல்னா இவங்க தான் ஆ. அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாவே வந்து காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் என்ன அது ஒரு காற்று ராசி. எப்ப அதாவது சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. முதல்ல என்னன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எதுனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நிலை இருக்குல்ல. இப்ப வந்து நம்ம மேஷம் எடுத்துட்டோம்னா வேகமான ஆளுன்னு சொன்னோம். ரிஷபம் எடுத்துட்டோம்னா அன்பு மட்டுமே பரிமாறிக்கிறவங்கன்னு எடுத்தோம். அதே மாதிரி இவங்கள பொறுத்தவரைக்கும்னா இவங்க அதிபுத்திசாலி, சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களோட சுதந்திரத்தை யாரும் பறிக்க கூடாது. ஃப்ரீடம் பேட் அவங்க. ஆமா. ஓகே. ஃப்ரீடம் பேடா இருக்கணும். ஓகே. எந்த இடத்துக்குனாலும் நாங்க பூந்து வெளியில வந்துருவோம். ஓகே. எங்கள யாரும் எதுவும் சொல்லக்கூடாது ஆ, அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பேசி எப்படிதான் கரெக்ட் பண்றானோ தெரியலன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல. இது பொண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும். கவிதை எழுதி காதலிக்கிறவங்களும் இவங்க தான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள ஒரு அறிவு தன்னோட புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி பண்ணணும். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு இருக்கக்கூடிய ஆட்களும் இவங்க இப்படி தான். பேசினா எப்ப எந்த தூண்டில போட்டா எந்த மீன் விழுகும்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரியும்னு தெரியும். சொல்றீங்க. ஓகே. நிச்சயமா. அதாவது என்னன்னா, எந்த அளவுக்கு ஈர்க்கப்படுறாங்களோ, அந்த ஈர்ப்புன்ற ஒரு நிலை இருக்குல்ல, வசீகர தோற்றம். ஒரு பேசுறாங்க. பல நாள் இவங்கள யாருன்னே தெரியாது. மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க தெரியாத இடத்துல கூட போயிட்டு, தெரியாதவங்க கிட்ட தெரிஞ்ச மாரி பழகக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு. ஈர்க்கப்பட்டு அதாவது ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னுவாங்க. அந்த மாரி ரொம்ப ஈர்க்கப்படக்கூடிய நிலை வந்து ரொம்ப அதிகப்படியான நேரம் இருக்காது. உடனே அட்டாச் ஆயிடுவாங்க. எந்த அளவுக்கு அட்டாச் ஆகுறாங்களோ, அந்த அளவுக்கு டிட்டாச்மென்ட் அப்படின்றதும் இருக்கும். எப்பயுமே எல்லா ராசிக்காரங்களுக்கும் 2 விதமான குணாதிசயங்கள் இருக்கு. சில பேருக்குலாம் 4 குணம் இருக்கு ஒரு சில ராசிகளுக்கு. சரியா? இவங்ககிட்ட வந்து என்னன்னா, நல்லவனுக்கு நல்லவன், நான் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கக்கூடிய நிலைகள் இருக்கும். காதல்ல காதலிக்கிறவங்களும் இவங்க தான். காதல்ல தோல்வியுற்றவங்களும் இவங்க தான். அதாவது தேவதாசும் இவங்க தான். தேவதாசா இருக்கக்கூடிய ஆட்களும் இவங்க தான். இவங்க இல்லன்னா அவங்கப்பா. கழட்டி விட்டோம் முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான். அடுத்த காதல பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு போகக்கூடாது. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. சோ இவங்க காதல்ல வந்துட்டு எப்படி காதல் பண்ணுவாங்க? சில பேர் பார்த்தா லவ் பண்றீங்க பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும். "நீ ஏன் அங்க போன? நீ இங்க போக்கூடாது. நீ எனக்கு கால் பண்ணல." சில பேர்லாம் இருக்காங்க. காலே வந்துட்டு ஒரு 1000 கால் பண்ணுவாங்க. ஃபோன் எடுக்கலன்னு. "நீ ஏன் ஃபோன் எடுக்கல?" அப்படிங்கிற மாதிரி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? அதான் சொன்னேன். புதன் வந்து ரொம்ப அன்பு. அதிக அளவு கடந்த அன்பு. நான் ஒன்லி கிவ்வரா இருக்கேன். நாட் ரிசீவர் அப்படின்ற மாரி நெறைய அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெர்சன்ஸா இருப்பாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த அன்பு வச்சுட்டாங்கன்னா, அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் பொசசிவா மாறும். ஸோ இந்த பொசசிவ் உங்களுக்கு இருக்கும். தேவையே இல்லாம சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படக்கூடிய ஆட்களும் இவங்க தான். ஆனா அளவு கடந்த அன்பு குடுப்பாங்க. கேரிங் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதான் சொன்னேன் ஆசையா கவிதை எழுதணும்னா ஒரு பொண்ண பத்தி யோசிக்கணும். ஒரு பையனா இருந்தா அப்படின்னா, அ யோசிக்கணும் இல்லையா? அவங்கள பத்தின இமேஜினேஷன்ல சில விஷயங்கள யோசிச்சு கவிதை எழுதுறது, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. பாடுவாங்கல்ல. நெறைய பாடல்லாம் பாடி, பாடி கரெக்ட் பண்றது. அவன் அழகான குரலா இருப்பான். பாடக்கூடிய நிலையில. இப்ப நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, அந்த கேமரா ரிலேட்டடா இந்த மாதிரியான வொர்க்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆ, ஓகே. பொதுவாவே வந்து இந்த புதனுக்கான விஷயங்கள் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், வயரிங் ரிலேட்டடா அதாவது மீடியா ரிலேட்டட்ல இருக்கக்கூடியவங்க நெறைய பேர் ஸ்பீச் பண்ணக்கூடிய ஆட்கள். சில பேர் பேசுவாங்க. அந்த பையன பார்த்து, ஐயோ! எனக்கு அந்த பையன் அப்படி அழகா பேசுவான். எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்கல்ல. மேடை பேச்சாளர்கள்லாம் பார்க்குறோம்ல. அந்த பையனுக்காகவே நான் வரந்தவா இருக்கேன். இந்த மாரி பேசி, பேசி கரெக்ட் பண்ண ஆட்கள் இவங்க தான். ஓகே, ஓகே. நல்ல இந்த எழுதுறது. மாதிரி காஃபி குடிக்க போலாமா? மீட் பண்ணலாமா? அந்த மாதிரி பேசி அன்பா பேசி பேசுறது. ஆ. ரொம்ப அன்பா பேசுறது. அதாவது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கான வார்த்தைய வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்குறான். அவன் முதல்ல என்ன வந்து புரிஞ்சுக்கிறான். என்னை யாருமே மதிக்கல. அவன் என்ன மதிச்சு எனக்கான விஷயங்கள குடுத்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிறான் அப்படின்ற அளவுக்கான ஒரு அட்டாச்மென்ட் குடுக்குறது எதுனா மிதுனம். நல்லா பேசுங்க. என்னென்ன கேட்குதோ பேசு. அதுக்கப்புறம்
இருக்கிறதுலயே அட்வைசபிள் ஆன ஆளு இவங்க தான். இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. எல்லாருக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா எந்த நேரத்துல எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருந்துப்பாங்க. பெண்கள் எப்படி இருப்பாங்க காதல்ல? நிச்சயமா. பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதாவது அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். பேர் புடிச்சுட்டாங்க அப்படின்னா நல்லா அதாவது கண்டிப்பா லவ் பிரேக்கப்ப சந்திக்காத மிதுன ராசி கிடையாதுன்னே சொல்வேன். ஓகே. கண்டிப்பா மிதுனத்துல வந்து நீங்க லவ் இருக்கும், லவ் பிரேக்கப்பும் இருக்கும். அதே மாரி ஒன்ஸ் புடிச்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்காக இறங்கி ஆழ்கடல் முத்து தான். இறங்கிருவாங்க. போய் அப்படியே உள்ள இறங்கி முத்த எடுத்துருவாங்க. அப்புறமா வர வழியிலேயே அது எடுத்து கொண்டு வந்து கரை சேர்த்தாங்களான்றது தான் பிரச்சனை. ஓகே. இந்த மாரி நிலைகள் நெறைய பேருக்கு இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டான பேர் அமைஞ்சிருச்சுன்னா, மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள் தான். சூப்பர். குடுத்துட்டே இருப்பாங்க. லவ் குடுத்துட்டே இருப்பாங்க. நீ குடுக்கலன்னா கூட பரவால்ல போ. நான் குடுத்துக்கிறேன். அப்படின்ற மாரியான ஒரு கேரிங் எடுத்து பார்த்துக்கூடியவங்க. இவங்களுமே வந்து நெறைய இந்த டிராயிங் பண்ணி, ஐயோ! எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். அவனோட இத வந்து நான் ஃபோட்டோஸா வரைஞ்சு வச்சிருக்கேன். சில பேர் உண்டுல்ல. வரையிறது, அவங்களுக்காக பாடுறது, அவங்களுக்காக எழுதுறது, இந்த மாரி விஷயங்கள். கவிதை எழுதுவாங்க. எனக்கு தோணுது. ஆனா இன்ன வரைக்கும் எழுத தோணல. அவன ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பிடிக்கும் சொல்ல தெரியாது. அப்படின்ற மாரி ரொம்ப ரசனையா அதாவது ஒரு குழந்தைய ரசிக்கிறாங்கன்றது மாரி அவங்களோட பேர அந்த அளவுக்கு ரசிச்சு லவ் பண்ணுவாங்க. ஓகே. மிதுன ராசிக்காரர்கள்ல அதிகமா காதல், அதிகமா லவ்வுன்னு பார்த்தா, இப்ப பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் 2 பேருமே போட்டி போட்டு லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. யார அதிகமா லவ் பண்ணுவா? யார சர்ப்ரைஸ் பண்ணுவா? "நீ எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அதிர்ச்சி குடுப்பாங்களா? "ஐய்யய்யோ! இன்ப அதிர்ச்சியா இருக்கே!" அப்படிங்கிறத யார் குடுப்பா? ஆணா? பெண்ணா? என்னன்னா, இவங்க வந்து சுதந்திரத்த விரும்புவாங்க ஃபர்ஸ்ட்டு. அந்த சுதந்திரத்துக்கு தடை போடாத பேர் அமைச்சுட்டாங்க அப்படின்னா, நீ கிஃப்ட் குடுக்க வேணாம். உனக்கு நான் கிஃப்ட் குடுக்குறேன்ற அளவுக்கு பார்த்துப்பாங்க. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். நம்பிக்கை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து நீ அடக்கி ஆளணும்னு நினைக்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணா புடிக்காது. இவங்க ஒண்ணும் இல்ல. இவங்க பேர வந்து என்ன பண்ணும்னா, "ஏய் நீ செம்மையா பண்றப்பா." அப்ரிஷியேட் பண்றத அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. "ஏய் எனக்கு வேற யாரும் அப்ரிஷியேட் பண்ண வேணாம்ப்பா. நீ பண்றல்ல, அதுக்கு மேல என்ன இருக்க போகுது?" அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இவங்கலாம் நெறைய கலைத்துறையில அவங்களோட பேஷன வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஆட்கள். "ஏய் எனக்கு நல்லா டான்ஸ் வரும். பட் எங்க வீட்ல அலோ பண்ணல. நம்ம பண்ணலாமா? உனக்கு அது ஓகேயா? நீ தாராளமா பண்ணப்போ உனக்கு நான் ஸ்டுடியோ வச்சு தரேன்." அப்படின்ற அளவுக்கு அவங்க பண்ணாங்கன்னா, ஸ்டிக் வச்சு ஆடுவாங்க. ஓ! சூப்பர். அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மென்ட் வரும். இவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க வந்து ராஜா மாரி பார்த்துப்பாங்க. இதே வந்து ஒரு பையன் பண்ணி குடுக்குறான்னா, ராணி மாரி பார்த்துக்குவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே ராஜா, ராணி மாரி இருப்பாங்க. நான் உனக்கு இளைச்சவன் இல்ல, நீ எனக்கு இளைச்சவன் இல்லன்றது மாரி, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு பாண்டிங்ன்றதும் சரி, ஒரு பேம்பரிங், கேரிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே. அந்த போட்டி போட்டு லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது 2 வந்து பேருக்குமே லவ் ரொம்ப கிடையாது. எக்ஸ்ட்ரீமா போகாம இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா பாதிப்பு வந்துரும். அது மாரி நம்ம சொன்ன மாரி 6, 8, 12க்கான அமைப்புல போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கனாலும் பிரச்சனை. ஓ! விட்டு ஓகே. குடுத்து போகணும். விட்டு குடுத்து போணும். ஓகே. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் லவ்வுக்கு நாங்க வந்து சலிச்சவங்க கிடையாதுடா. நானா நீயான்னு பார்த்தா 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட்ல நிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அடுத்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமா.